Hi friends. இந்த வீடியோ வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போனோம். அதுதான் இந்த வீடியோ உள்ள ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன உத்ரா பேசு உத்ரா. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஃபேமிலி சேனல். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான், அவர், பாப்பா 3 பேரும் கிளம்பணும். அப்படியே எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வீட்டுக்கு அந்த பசங்க அங்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிறப்பவே கொஞ்சம் டைமில் அவங்க சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். உத்ரா வந்து விளாண்டுட்டு இருந்தா, அவங்கள மறைஞ்சினாங்க. நாங்கள் வரணும் அவங்களுக்கு தெரியும். உத்ரா விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் வீட்டுக்குலாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லோரும் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பி வச்சுட்டேன். போகிற வழியெல்லாம் நான் வீடியோ எடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க நல்லா போவே இல்லை, அதுக்குள்ளே பயம். அவங்க விளையாடுறத பார்க்கறதுக்காக அவங்களுக்காக தான் மெயினாக அங்கே போனது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பசங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன போயிருக்கும், என்னென்ன இது பண்ணியிருக்குன்னு தெரியும். சாப்பிட்டு தான் போகணும். போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரப்போ டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்க தெரியும். உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க விளையாடுறது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறது. இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் 1 ஹவர் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 ஹவர் எடுத்து நாங்கள் நல்லா அந்த ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 2 ஹவர்ஸ் மேலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. எந்த ஒரு இத்தனை பேர் இருக்காங்க இப்படி இது பண்ணோம் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். 1 ஹவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து விளாண்டுட்டுருக்கப்போ எங்களுக்கு வெளியே வர மனசே இல்லை. அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டு நல்லா விளாண்டோம். எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்தாங்க. அந்த 1 ஹவர்லேயும் 1/4 ஹவர் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. நான், என் வீட்டுக்காரர், என் பாப்பா, என் நாத்தனார், அப்புறம் நாத்தனார் பசங்க, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து போனோம். பசங்களுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் பயம் தானே. தண்ணினா சில பசங்க பயப்படுவாங்க. அதனால் அந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடுற பலூன் மாதிரி இருக்கும்ல, அது பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ அவங்க அதை வச்சிட்ருக்கப்போ இந்த பெரிய ஸ்விம்மிங் பூலில் கூட வந்து ஜாலியாக விளாண்டாங்க. பயமே இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு. அதில் விளையாடுறப்போ நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் விளாண்டுட்டு கிளம்பியாச்சு. 2 ஹவர்ஸ் மேலே விளாண்டனால பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாதியிலே வரா மாதிரி இல்லை, அடம் பிடிக்கவும் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க. அங்கே நாங்கள் எல்லாேருக்கும் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மாற்றிட்டு பசங்களுக்கும் மாற்றி விட்டு பாருங்கள், வெளியே வந்ததும் பசி எடுத்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. சரி அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பசிக்குதுன்ட்டு வெளியே கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு, உத்ரா போகிற வழியிலேயே கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு. நாங்கள் ஸ்நாக்ஸ் கடைக்கு போனதுமே டீலாம் ஆர்டர் போட்டுட்டோம். ஆர்டர் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஆர்டர் போட்டோம். அது என்ன குழிப்பணியாரம்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். உத்ரா பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு, அவள் தூங்கிட்டு அவளை எழுப்பி காஃபி டீ கொடுத்தாச்சு.